இப்போ ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆக போகுது சார், ஏப்ரல் 10ஆம் தேதி. டிஎன் 2026. பார்த்தா விஜய் மாதிரி நடக்கிறாரு நட்டி, அவர் விஜய் மாதிரி நடந்து வராரு. புஷி ஆனந்த் மாதிரி தம்பி ராமையா இருக்காரு. செங்கோட்டையன் மாதிரி வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காரு. எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு இதுதான் தெரியுது. ஆனால் இது இல்லைன்னு சொல்கிறாங்க, இது இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் சொல்லிட்டார், சினிமாவை பாருங்கன்ட்டார். அதாவது இதுக்கு முன்னால் அதிரடி படை வரலையா, பராசக்தி வரலையா, கலைஞரே காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. இந்த அரசியல் நையாண்டி படங்கள்ங்கிறது நிறைய வருது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமயத்தில் கூட தம்பி தலைவர் தலைமையில்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அது யாரையும் குறிப்பிடலை, பட் அரசியல் சேட்டையர் தான். பொலிட்டிக்கல் சேட்டையர் வந்து பாலச்சந்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் ஃபுல்லாக ஒரு படம் கலைஞர் வசனம் எழுதினார், சத்யராஜ் நடித்தார். அந்த படம் ஓடிச்சு. ஆனால் எல்லோரும் போய் முதலமைச்சர் எம்ஜிஆர்ட்ட இந்த மாதிரி கலைஞர் வசனம் எழுதி ஊழல் படம் எடுத்திருக்காரு, ஆமாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய ஆட்சியை திருப்பி எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. மக்கள் அப்படி தான் நினச்சாங்க. அதை ஒன்றும் பாதிக்கலை. அதாவது அரசியல் நையாண்டி படங்கள் துக்ளக்கு எத்தனையோ எடுத்திருக்காரு. முகமது துக்ளக்கு அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து அரசியல் அந்த சார்பு தான் இருக்கும், மறைவாகவும் இருக்கும், சில நேரத்தில் ஓப்பனாக இருக்கும். இந்த படம் வந்து சீசன் படம் அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் வருது இல்லையா,